லெபனான் மீது தீவிர தாக்குதலை தொடங்கியிருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலின் தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். லெபனானில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 31 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலபிச்சுவல் இணைந்திருக்கிறார். பாலபிச்சுவல், இந்த தீவிர தாக்குதல் எப்போது முடிவுக்கு வரும்? விவரம். பாலா, மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் தற்போது ஈரான், இஸ்ரேல் ஆகிய நாடுகள் பரஸ்பரமாக இருபுறமும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக குவைத் நாட்டில் F-15 ரக போர் விமானம், குறிப்பாக அமெரிக்காவினுடைய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த விமானம் தலைநகர் குவைத்தில் விழுந்த அந்த காட்சிகளுடைய இந்த காணொலிகள் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா F-15 என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு போர் விமானமாக பார்க்கப்படுகிறது. இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் ஈரான் ஐக்கிய அமீரகம், குவைத், பக்ரைன் உள்ளிட்ட நாடுகள் மீது தாக்குதல் நடத்துகிறது என்றால், மறுபுறம் இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஹிஸ்புல்லாவினுடைய நிலைகளை குறிவைத்து தெற்கு லெபனானின் தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. தொடர்ச்சியாக ஐக்கிய அமீரகத்தில் இருக்கக்கூடிய வான்வெளி அமைப்புகள் அனைத்தும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. 6 வான் தடுப்பு அமைப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் உள்ளிட்டவை உள்ளே வந்தால் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான வான் அமைப்புகள் அனைத்தும் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விமான போக்குவரத்து மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தாட் என கூறப்படுகின்ற முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்பை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும், இதன் மூலமாக ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு உள்ளே அவர்களுடைய ஏவுகணைகள் புகழக்கூடிய வகையில் அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் உருக்குலைந்திருப்பதாகவும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியினுடைய மரணம் இஸ்லாமிய நாடுகள் பலவற்றிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில ஈரானில் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் உள்ள முக்கிய நகரங்களில் அயதுல்லா அலி காமேனியினுடைய புகைப்படங்களை ஏந்தி பலரும் கண்ணீர் சிந்தி தங்களுடைய தலைவர் மரணம் அடைந்து விட்டார், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற ரீதியில மௌன அஞ்சலியும் ஊர்வலமும் செலுத்தி வருகிறார்கள். இஸ்லாமிய நாடுகள் உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. அத்தனை நாடுகளிலும் காமேனியினுடைய மரணம் குறித்தான செய்திகள் தான் தலைப்புச் செய்திகளாக இருக்கிறது. இத்தகைய ஒரு சூழல்ல இன்று, அதாவது 3வது நாளாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையிலான போர் மிகப்பெரிய அளவிற்கு விஸ்திரம் அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பாலா, ஒரு பக்கம் பழி வாங்குவோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. பழி வாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டா பதிலடி கடுமையா இருக்கும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த சூழல்ல இப்ப இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இன்னும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல பிற நாடுகளுக்கும் இந்த தாக்குதல் விரிவடைய போதா? என்ன அபாயத்தை சொல்லுது இந்த தாக்குதல்? நம்ம சரியான அளவில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த தாக்குதலுக்கு முக்கியமான ஒரு காரணம் 2023ஆம் ஆண்டில் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் தான் தற்போது நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குது. குறிப்பாக ஈரானினுடைய ஆதரவு அமைப்புகளாக செயல்படக்கூடியது காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு, அதே போன்று ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுதி அமைப்பு. இந்த அமைப்புகள் அனைத்துமே ஈரானுடைய ஆதரவினோடு இயங்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கிறது. தற்போது அயதுல்லா அலி காமேனியினுடைய மரணம் இந்த தீவிரவாத அமைப்புகளிடையே கடுமையான ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்ல வேண்டும். இவர்களை இஸ்லாமிய அமைப்புகள் போராளிகள் என கூறுகிறார்கள், மேற்கத்திய நாடுகள் தீவிரவாதிகள் என கூறுகிறார்கள். எப்படி பார்த்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் எதிர்ப்பு போராளி அமைப்புகள் அனைத்துமே இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக தலைநகர் ஜெருசலம், டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்கள் மீது சரமாரியான தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டால் நாங்களும் பதில் தாக்குதல் நடத்துவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டு மொத்தமாக நம்ம பார்த்தோம் என்றால், இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஈரானினுடைய
உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியினுடைய மரணம் தற்போது இந்த பிரச்சனையை மேலும் ஒரு பெரிய அளவிற்கு பூதாகரமாக மாற்றி இருக்கிறது. ஈரான் வசம் இருக்கக்கூடிய முக்கிய ஏவுகணைகள், அவர்கள் குண்டுகள் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய குண்டுகள் மற்றும் போர் விமானங்கள், போர் கப்பல்கள் உள்ளிட்டவை முழுமையாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகத்தான் போர் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். பாலா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமிஜி.